சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். முதலமைச்சர் மற்றும் அவருடைய தாயார் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்வேறு தரப்பினரும் இதனை கண்டனங்கள் தெரிவித்து வருகிறார்கள். அது குறித்த அண்மை செய்திகளை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தற்போதைய விவரங்கள் என்ன? ஷியாம், வணக்கம். முதலமைச்சர் குறித்து அநாகரிகமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு அமைச்சர் வினோத் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதுல தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தரம் தாழ்ந்து அநாகரிகமாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசியல் களத்தில் கருத்துக்களை எதிர்கருத்தால் எதிர்கொள்ள திராணி இல்லாதவர்கள் தான் தனிப்பட்ட தாக்குதலையும் அநாகரிகமான வார்த்தைகளையும் கையில் எடுப்பார்கள் என்றும், பதவியில் இருப்பவர் யாராக இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுவதற்கு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகமும் பொது மரியாதையும் இருக்க வேண்டும் என்றும், அதை மறந்து வாய்க்கு வந்தபடி பேசுவது அவரது தரத்தையே வெளிப்படுத்துகிறது என்றும், தமிழ்நாடு மக்கள் அரசியல் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவதூறையும் அநாகரிகத்தையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், எனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனது தரம் தாழ்ந்த பேச்சை உடனடியாக திரும்ப பெற்று முதலமைச்சரிடம் தமிழ்நாடு மக்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.